கல்வி நிலையங்களில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் மாணவர்களிடம் பரப்பக்கூடாது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக இருக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல். முதலமைச்சர் ஸ்டாலினின் முன்னெடுப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பு. வரும் கல்வியாண்டு முதல் அரசின் காலை உணவு திட்டத்தில் உப்புமாவுக்கு பதிலாக பொங்கல் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 4 வாரங்களில் சாதி பெயரை நீக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய அதிகாரிகளுக்கு ஆணை. பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, ஆட்சியில் பங்கு இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுகவை வீழ்த்த எதிரணியில் உள்ள சக்திகளை ஒருங்கிணைப்பதாகவும் சூளுரை. மாநில சுயாட்சி என்பது பிரிவினையை தூண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் விளக்கம். அதிமுகவின் கொடி பெயரை பயன்படுத்த டிடிவி தினகரனுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்றார் இபிஎஸ். டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல்வர் ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. ராஜ்யசபா சீட்டுக்காக முதலமைச்சரை சந்திக்கவில்லை என கமல்ஹாசன் பேட்டி. வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வக்பு சட்ட திருத்தம் 20 கோடி மக்களின் உரிமையை பறிப்பதாக உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதம். நெல்லையில் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை மீண்டும் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. நண்பர் போல் பேசி வரவழைத்து செல்போனை பறித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தகவல். 2 தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை தேடி வருவதாகவும் பாளையங்கோட்டை காவல் உதவி ஆணையர் சுரேஷ் பேட்டி. நெல்லை பாளையங்கோட்டை பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் புத்தக பைகள் சோதனை. மாணவன் ஆசிரியர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக மாவட்ட கல்வி நிர்வாகம் நடவடிக்கை. நெல்லை இருட்டுக்கடையை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக உரிமையாளரின் மகள் கனிஷ்கா புகார். இருட்டுக்கடையை கேட்கவே இல்லை என கனிஷ்காவின் கணவர் தரப்பு மறுப்பு. ஆதாரங்களை வெளியிட்டு கனிஷ்கா தரப்பு மீண்டும் குற்றச்சாட்டு. தமிழகத்திலேயே முதல் முறையாக கட்டடக் கழிவுகளில் இருந்து மணல் உற்பத்தியை துவங்கியது சென்னை மாநகராட்சி. 1 டன்னுக்கு 900 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல். தமிழகத்தில் வருகிற 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே திடீரென பெய்த கோடை மழை. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறை காற்றுடன் திடீர் கனமழை. 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தன. தர்பூசணி குறித்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். விவாகரத்துக்கு பின் பிரபல சின்னத்திரை தொகுப்பாளினி பிரியங்காவுக்கு 2வது திருமணம். டிஜே வசியை காதலித்து கரம் பிடித்த பிரியங்காவுக்கு நண்பர்கள் வாழ்த்து.
IPL-இல் சூப்பர் ஓவர் வரை சென்றது ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதிய போட்டி. இரு அணிகளும் 188 ரன்கள் எடுத்ததால் சமன். சூப்பர் ஓவரில் 12 ரன்கள் இலக்கை எட்டி டெல்லி அணி த்ரில் வெற்றி. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிடவும் தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 70,520 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடக மாநிலம் முழுவதும் 2வது நாளாக லாரிகள் வேலை நிறுத்த போராட்டம். அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஸ்ட்ரைக் மேலும் தீவிரம். மதுராந்தகம் அருகே நண்பர் மீது காரை ஏற்றி கொலை செய்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொடூரம். திருவள்ளூர் அருகே சுங்கச்சாவடியில் லாரியை குறுக்கே நிறுத்தி உரிமையாளர்கள் மறியல். உள்ளூர் லாரிகளை கட்டணமின்றி அனுமதிக்க கோரி போராட்டம். ஓசூர் அருகே தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலில் பல்லக்கு உற்சவம் வான வேடிக்கையுடன் கோலாகலம். பூக்கரகம் எடுத்து ஆடியவாறு விடிய விடிய பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய பூசாரி. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. விதிகளை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் சென்றால் வாகனங்களை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் இளைஞர் தலை துண்டித்து படுகொலை. கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை அவரது சொந்த ஊரான காசிமேஜர்புரத்தில் கொலையாளிகள் வைத்துச் சென்றதால் அதிர்ச்சி. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக வழக்கு. சீமான் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் இதுவரை 100 வழக்குகளாவது தாக்கல் செய்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இலங்கை கடற்படை கப்பல் மோதி நாட்டுப்படகு சேதம். பாம்பன் பகுதி மீனவர்கள் 7 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோவையில் சிறுமிகளுக்கு மத போதகர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. ஜான் ஜெபராஜின் மைத்துனரும் 2வது குற்றவாளியாக கைது. குட்கா முறைகேடு வழக்கில் பென்டிரைவ் மூலம் வழங்கிய கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல தகவல்கள் இல்லை. குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஓசூர் அருகே கோயில் தேரோட்ட விழாவில் வினோத வழிபாடு. துடைப்பம், முரத்தால் அடித்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய பூசாரி. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தர்காவை இடிக்க எதிர்ப்பு. வாகனங்களை சூறையாடி காவல்துறையினர் மீது கல் வீசி தாக்குதல் நடத்திய கும்பல். கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்த போலீசார். விரைவில் வருகிறது ரயிலில் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி. பஞ்சவடி விரைவு ரயிலில் ஏடிஎம் இயந்திரத்தை நிறுவி சோதனை செய்யும் முயற்சி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு.
ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஐஸ்கிரீம் வேனில் திடீர் தீ விபத்து. தமிழகத்திலிருந்து கொல்கத்தா நோக்கி சென்ற போது சம்பவம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள கடை ஒன்றில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. 1 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு தப்பியவர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. டென்மார்க், பின்லாந்து தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். இரு நாடுகளிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக தகவல். இஸ்ரேல் பயண தடையை உறுதி செய்த வங்கதேச அரசு. பாஸ்போர்ட்டுகளில் இஸ்ரேல் தவிர என்ற வாசகத்தை மீண்டும் சேர்க்க முடிவு. செர்பியா நாட்டில் அரசுக்கு எதிராக 3 மாதங்களை கடந்து நீடிக்கும் போராட்டம். ரயில் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து 15 பேர் பலியான சம்பவத்தை கண்டித்து முழக்கம். இங்கிலாந்தில் வசந்த காலத்தை வரவேற்கும் துலிப் மலர்கள். 100க்கும் மேற்பட்ட ரகங்களில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் கண்கொள்ளா காட்சி. சீனாவில் அதிகாலையில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.1 பதிவு. தான் பெண்ணாக பிறந்திருந்தால் நடிகர் கமல்ஹாசனை திருமணம் செய்திருப்பேன். 45 படத்தின் தமிழ் டீசர் வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலகல பேச்சு. கூலி படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் பாலிவுட் நடிகர் அமீர் கான். நேர்காணல் ஒன்றில் நடிகர் உபேந்திரா கொடுத்த அப்டேட்டால் ரசிகர்கள் உற்சாகம். அமைதிப்படை போன்று அரசியல் கதை வந்தால் நடிப்பேன். நடிகர் சிபி சத்யராஜ் திட்டவட்டம். உலகத்திலேயே முதன்முறையாக முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவான கன்னட திரைப்படம் லவ் யூ என்கின்ற படத்தின் பட்ஜெட் வெறும் 10 லட்சம் ரூபாய்தான் என்றும் தகவல். அஜித்தின் குட் பேட் அக்லி வெற்றிக்கு படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது படக்குழு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், நடிகர் அர்ஜுன் தாஸ் நிகழ்ச்சி. கடுமையான உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நடிகை ஜான்வி கபூர் ஜிம்மில் 55 கிலோ எடையை தூக்கி ஒர்க் அவுட் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். லக்னோ அணியில் இணைந்தார் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ். காயத்தில் இருந்து மீண்டு வந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு. ஐபிஎல் அணிகள் மற்றும் வீரர்களை சூதாட்ட கும்பலுடன் தொடர்புடைய நபர்கள் அணுக வாய்ப்பு. ஐபிஎல் நிர்வாகத்தினருக்கு பிசிசிஐ எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரில் இன்று மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு வாங்கடே மைதானத்தில் போட்டி ஆரம்பம்.